வணக்கம். PUPS வயலூர் சமூக அறிவியல் ஆக்டிவிட்டி கோட்டைகளும் அரண்மனைகளும். கவனிங்க, இப்போ நம்ம எந்த பாடம் பார்க்க போறோம்? கோட்டைகளும் அரண்மனைகளும். எதுக்காக இந்த கோட்டைகளும் அரண்மனைகளும் நம்ம படிக்கணும்? அப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுடைய வரலாற்று நினைவு சின்னங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்காக அதை தெரிஞ்சுக்கணும்? அதை கட்டினவங்க யார், எதற்காக அதை கட்டினாங்க, அதனுடைய பயன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். சரிங்களா? இந்த கோட்டைகள் அப்போ தமிழ்நாட்டில் நிறைய கோட்டைகளும் நிறைய அரண்மனைகளும் இருக்குது. சரியா? தமிழகத்தை மூவேந்தர்கள் ஆட்சி செய்தவர்கள் படித்தோம் இல்லையா? சேரர், சோழர், பாண்டியர், அப்புறம் பல்லவர்கள், அப்புறம் நாயக்கர்கள், மராட்டியர்கள், சில வெளிநாட்டிலேருந்து நமக்கு போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சு, இப்போ நிறைய பேர் வந்தாங்க. இவங்களை பற்றிலாம் நீங்கள் பெரிய பெரிய கிளாஸ் போகும்போது பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது ஒரு கோட்டை. சரியா? நம்மளால நம்மளோட சுற்றுலா மாதிரி இன்னைக்கு வந்திருக்கோம். சரியா? கோட்டை அப்படிங்கிறது ஒவ்வொரு அரசர்களும் தங்களுடைய ஆட்சி காலத்தில் அவங்க வெற்றி பெற்றதோட ஒரு நினைவாகவோ இல்லை அவர்களுடைய ஒரு நினைவாகவோ இந்த கோட்டைகள் என்ன பண்ணுறாங்க, கட்டுறாங்க. சரியா? அப்படிப்பட்ட ஒரு இந்த வேலூர் கோட்டையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். இந்த கோட்டை எந்த ஊரில் இருக்கு? வேலூர்ல இருக்கு. இந்த கோட்டையோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோட்டை எப்போ கட்டினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது யார் கட்டினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்போ தமிழகத்தை நிறைய பேர் ஆட்சி செய்தாங்க. அதே மாதிரி தமிழகத்தை ஆட்சி செய்த விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டது அந்த கோட்டை. யாரால் கட்டப்பட்டது? விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டது தான் இந்த கோட்டை அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோட்டை எப்போ மிஸ் கட்டினாங்க அப்படின்னா மிஸ்ஸுக்கே தெரியாது. மிஸ் எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மாலாம் பிறக்க 16ஆம் நூற்றாண்டுல இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. எந்த நூற்றாண்டு? 16ஆம் நூற்றாண்டுல இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. என்ன இந்த கோட்டையோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோட்டைக்கு வெளியில அப்படி நீல கலர் மிஸ் தண்ணி மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா? இது என்னன்னு உங்களை கணிக்க முடியுதா? இது என்னன்னா தண்ணி தான். சரியா? இதை அகழி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? அகழி. வெளியில இருந்து எந்த ஒரு அரசர்களோ எதிரி நாட்டு அரசோ ஈஸியா இந்த கோட்டையை என்ன பண்ணிடக்கூடாது, தாக்கக்கூடாது. சரியா? ஒரு நாட்டுக்கு நாட்டுக்கு போர் நடக்குன்னா முதல்ல எதை தாக்கி அழிப்பாங்க? அவங்களுடைய கோட்டைகளை. இல்லைன்னா அவங்க எல்லா பொருளையும் சேகரித்து வச்சிருப்பாங்க. அப்போ இந்த கோட்டையை அது நொறுக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்போ இந்த கோட்டைக்குள்ள எதிரிகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கோட்டையை சுற்றி என்ன அமைச்சிருக்காங்கன்னா அகழி. என்னது? இந்த அகழி ரொம்ப அகலமாகவும் இருக்கும், அதே சமயம் ஆழமாகவும் இருக்கு. இதுக்குள்ள ஆயிரக்கணக்கான முதலைகள். இதுக்குள்ள என்ன இருக்கும்? முதலைகள். ஏன் இதுக்குள்ள இந்த முதலைகள் இருக்கு அப்படின்னா, இந்த அகழியை தாண்டி தான் எங்க வரணும்? கோட்டைக்கு வரணும். அப்ப ஒரு பகைநாட்டு அரசனோ இல்லை ஒரு வீரனோ யாரோ ஒருத்தர் வரும்போது இந்த அகழிக்குள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னா இது யாரு விட்டாங்கள அகழிக்குள்ள? அவங்க என்ன முதல்ல என்ன பண்ணிடுவாங்களா? சாப்பிடும். சரியா? அப்ப அதனால இந்த கோட்டைக்குள்ள நெருங்கி வர்றதுக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க? அஞ்சுறாங்க. இப்ப இந்த வேலூர் கோட்டையோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திப்பு சுல்தான் ஒருத்தர் இருந்தார், ஒரு அரசர். அந்த அரசரை சிறைப்பிடிச்சு எந்த கோட்டைக்கு அனுப்புனாங்கன்னா இந்த வேலூர் கோட்டைக்கு தான் அனுப்புனாங்க. இந்த வேலூர் கோட்டையிலேருந்து தான் சுதந்திர போர் வெடிக்குது. முதல்ல 1806 இந்த வேலூர் கோட்டையில தான் முதல்ல போர் வெடிக்குது. அதுதான் இந்த கோட்டையோட சிறப்பு. புரியுதா? இப்போ கோட்டையை ஒவ்வொரு இடத்துல இருக்குங்க. அப்புறம் வேலூர்ல இருக்கு, திண்டுக்கல்ல இருக்கு, செஞ்சியில் இருக்கு, தர்மபுரியில இருக்கு, நிறைய இடத்துல கோட்டை இருக்கு. ஒவ்வொரு கோட்டையும் ஒரு அரசர் கட்டியிருப்பாரு. ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, அதை கட்டியிருப்பாங்க. இதோட சிறப்பு இதுக்குள்ள 5 கோட்டை. இதுக்குள்ளேயே இந்த கோட்டைக்குள்ளேயே எத்தனை கோட்டை இருக்குமா? 5 கோட்டை இருக்குமா? புரியுதா? ஒரு நாள் டைம் வச்சு நம்ம டூர் போவோம். சரிங்களா? புரியுதா? அப்போ கோட்டை அப்படிங்கிறது ஒரு அரசர்களால் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோட்டைக்கு வெளியில பாதுகாப்பா என்ன இருக்கு? அகழி இருக்கு. நம்ம ஸ்கூலுக்கு வெளியில பாதுகாப்பா காம்பவுண்ட் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த கோட்டைக்கு வெளியில பாதுகாப்பா என்ன இருக்கு? அப்ப அகழிங்கிறது ஒரு பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான். ஓகேவா? நன்றி. புரியுது?